உங்களுக்கு ஷார்ட்ஸ் இப்போ எப்படி அளவு எடுக்கிறேன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போது இடுப்பளவு ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கணும். இன்ச்சஸில் எவ்வளோன்னு பார்த்து, இன்ச்சஸில் பார்த்திங்கன்னா 28 வருது. இப்படி நம்ம 2 விரல் வச்சு உள்ளே வச்சு இப்படி எடுக்கணும். எடுத்திங்கன்னா கரெக்டாக அளவு வந்து 28, இடுப்பளவு வந்து 28. அப்புறம் உயரம் எடுக்கணும். உயரம் வந்து கரெக்டாக பிள்ளைங்க எங்கே போடுவாங்களோ அங்கேருந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ உயரம் அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கணும். இப்போது இது வந்து 14 வரும் இந்த உயரம். இப்போது உயரம் வந்து 14, இடுப்பளவு வந்து 28, உயரம் வந்து 14. சரிங்களா? துணியில் இப்போது அளவு எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். துணியை வந்து கரைப்பக்கம் மடிச்சுக்கோங்க. இது வந்து கரைப்பகுதி. கரைப்பக்கம் மடிச்சுட்டு இப்போ 2ஆக மடிச்சிருக்கேன். இதே வந்து 4 பாகமாக இப்படி 4ஆக மடிச்சுக்கணும். 4ஆக மடிச்சுட்டு இந்த ஜாயிண்ட் வந்து இந்த சைடு வச்சுக்கோங்க. ஜாயிண்ட் இந்த பக்கம் வச்சுட்டு இப்போ டேப்பில் நம்ம வந்து 14ன்னு எடுத்தோம் இல்லையா உயரம், அந்த 14 வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு மேலேயும் 2 இன்ச்சு கீழேயும் கூட்டிக்கிட்டிங்கன்னா 16 வருது. 16 உயரம். இப்போது உயரம் வந்து 14ன்னு எடுத்துக்கிட்டோம். இடுப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 28 வந்துச்சு இல்லையா, அது 4 பாகமாக போடும்போது 7 வருது. 7ஓடு நம்ம என்ன செய்யணும்னா 2 இன்ச்சு கூட்டிக்கிட்டு 9 வச்சுக்கணும். 9 வச்சுக்கிட்டு இந்த உயரம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்குன்னா 4 இன்ச்சு வைக்கலாம், பெரியவங்களுக்குன்னா 6 இன்ச்சு வைக்கலாம். இப்போ சின்ன பிள்ளைங்கன்னும்போது 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. 4 இன்ச்சு வச்சுட்டு 14ஓட இங்கே 2 இன்ச்சு சேர்த்து 16க்கு நம்ம இங்கே எடுத்துருக்கோம். இதை வந்து சின்ன இப்படி கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த சின்ன பசங்களுக்குன்னா 4 இன்ச்சு, பெரியவங்களுக்குன்னா 6 இன்ச்சு நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதையும் ஒரு ஸ்கேலில் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இப்போ இடுப்பளவு வந்து 9 வச்சோம் இல்லையா, 28 வந்துச்சு. அது 4 பாகமாக பிரிக்கும்போது 7, 2 இன்ச்சு கூட்டும்போது அது 9 வந்துச்சு. இதை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து நம்ம ஒரு 1 இன்ச்சு வச்சா போதும். இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சுட்டு இதையும் இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. நேர் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு கிராஸ், அவ்வளோதான் கட்டிங். இப்போ வந்து இதை கட் பண்ணணும். இது ஸ்ட்ரெயிட் வந்துட்டு இது மட்டும் இப்படி கிராஸு. இந்த ஜாயிண்ட் பகுதி, இந்த சைடில் ஜாயிண்ட் பகுதி அப்படியே இருக்கணும். மேலே ஜாயிண்ட்டாக இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம்.